அண்டர்ஆர்ம்ஸ் சப்போஸ் ஹேர் இருக்கு அப்படின்னா கிளியர் ஷேவ் பண்ணுவாங்க. ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. ட்ரிம் பண்ணலாம், ஷேவ் பண்ணக்கூடாது. வெறும் தயிர் எவ்வளோ பெரிய மெடிசன் தெரியும், எவ்வளோ பெரிய மெடிசன் தெரியுங்களா? அது லேடிஸ்க்கு வரப்பிரசாதம். அது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராதுமா தயிர் சாப்பிட்டீங்கன்னா. மெயின்டைன் பண்றது இல்லை ஃபேஸை, கண்டதெல்லாம் போட்டுக்கிறது, என்னென்ன கிடைக்குதோ வாங்கி போட்டுக்கிறது. அப்படி இருந்தால் என்ன, ஒரு 4 நாள் போடல அப்படின்னா தெரியும். ஒரு 4 நாள் அப்ளை பண்ணிட்டு மூஞ்சி பார்ப்போம், அடுத்ததுக்கு போயிடலாம். எதுவுமே மினிமம் 40 டேஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதோடைய இந்த சுருக்கம் இருக்கு. நாளைக்கே சரியாயிடும் அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். நேச்சுரலா போகணும் அப்படின்னா 20 நாள் நான் சொல்றது கேட்டுதான் ஆகணும். ஹெல்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட பாரம்பரிய சித்த மருத்துவர் மற்றும் வர்ம கலை நிபுணர் டாக்டர் செந்தில்குமார் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். நீங்க சொல்றது 100% கரெக்டான ஒரு விஷயம் சார். மனுஷன் தான் மாறிட்டே இருக்கான், அவனுக்கும் விதவிதமா நோயும் வந்துட்டு இருக்கு. இதான் உண்மை. ஓகே சார். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் காதுபட நான் கேள்விப்பட்டது சொல்றேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் சித்தாலாம் எடுத்துக்கிட்டா ரொம்ப நாள் ஆகும்பா, லேட் ரெமெடி ஆகும், இன்ஸ்டன்ட் ரெமெடிக்கு நம்ம இங்கிலீஷ் மெடிசன் போயிடுவோம் அப்படின்வாங்க. ஓகே, அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ சித்தால நம்ம மூலிகை எடுத்துக்கிறதுனால சைடு எஃபெக்ட் வராதா சார்? கண்டிப்பா வராது, 100% வராது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்னோட இதுக்கு வந்தது இல்லை எதுவுமே. சரி, என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन இப்போ நேயர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கேக்குறேன். அண்டர் ஆர்ம்ஸ், நிறைய பெண்களுக்கு அண்டர் ஆர்ம்ஸ் ரொம்ப கருப்பா இருக்கும், அது எதனால வருது சார்? சிம்பிள்மா, இப்போ நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றது என்ன தெரியுங்களா, அண்டர் ஆர்ம்ஸ் இப்போ சப்போஸ் ஹேர் இருக்கு அப்படின்னா கிளியர் ஷேவ் பண்ணுவாங்க. ரொம்ப தப்பது. சூப்பர். ரொம்ப தப்பது. ட்ரிம் பண்ணலாம், ஷேவ் பண்ணக்கூடாது. ஷேவ் பண்ணவே கூடாது. ஏன்னா பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்கின் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு சாஃப்டாக இருக்கு இல்லையா, அப்போ அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் உட்காருவாங்க. திருப்பி ஹேர் வரும்போது கலர் மாறிடும். ஆள் அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தலைமுடியில் மற்ற எல்லா இடத்துலையுமே நான் சொல்கிறது என்னென்னா, ஹேர் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னீங்கன்னா கிளியர் ஷேவ் பண்ணவே பண்ணாதீங்க ப்ளீஸ். ட்ரிம் பண்ணலாம், கட் பண்ணலாம். இது பண்ணாலே உங்களுக்கு அப்படியே இருக்கும்மா, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சின்ன பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிற அட்வைஸ் இது. கிளியர் ஷேவ் வேண்டாம், அது பண்ணாலும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். நீங்கள் பண்ணுற தப்பு அது. கிளியராக இருக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஃபேராக இருக்கும்போது, கொழுக்கொழுன்னு இருக்கும்போது பண்ணிடுவீங்க. கொஞ்சம் சதை தளரும் போது என்ன ஆகிடும், பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். சிம்பிள். சூப்பரான ஒரு விஷயம் நீங்களே சொன்னீங்க சார். ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க். ஸ்கின்ல சுருக்கம் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் 40 வயசு 50 வயசுக்கு மேலே தான் அந்த சுருக்கம் விழுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 25 வயசுக்கு மேலேயே சுருக்கம் விழுது. 2 விஷயம், ஒன்று புவர் மெயின்டெனன்ஸ், இன்னொன்னு நம்ம என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் பண்றோம்னு இருக்கு இல்லையா. என்ன வேணா இருக்கட்டும் சார், டிச் த ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே, வயசை மறைக்கலாம்னு சொல்லிட்டு. நீங்களுமே சொன்னீங்க மெயின்டைன் பண்ணணும். கை கால்கள் மற்றும் முகப்பகுதி தோல் பகுதியில சுருக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்மா, நோ நீட் எனி மெடிசன். ஒரு 10 மினிட்ஸ் காலையில் ஏதாவது ஒரு யோகா பண்ணுங்க, ஒரு 5 யோகா, ஒரு 5 யோகா, 10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். 10 நிமிஷம் தான் ஆகும். அந்த 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, டைம் இல்லை எனக்குன்னு சொன்னால் நான் அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒன்று மாத்திரை மருந்துக்கு செலவு பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ண செலவு பண்ணுறாங்க. காலைல ஒரு 5 மணிக்கு எழுந்துக்கிறது, 4:45 எழுந்துக்கோங்க. 7 மணிக்கு எழுந்துக்கிறது, 6:30 மணிக்கு எழுந்துக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு மெடிடேஷன், யோகா 10 நிமிஷம் போகிறோம், ரொம்ப தேவையே இல்லை. இது பண்ண 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 உங்களுக்கு என்ன ஆகிடும், கண்ணு பார்வை, ஸ்கின்னில் எல்லாமே ஓரளவுக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் சொல்ல முடியாது. ஏன்னா திரை நிறை மூப்பு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க சித்தர்கள். திரை நிறை மூப்புனா, திரைங்கிறது ஸ்கின்னு, நிறைங்கிறது மூப்புங்கிறது ஏஜ். பட் அதில் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா யோகம் இன்னைக்கு இல்லை, எவ்வளோ பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்கு யோகா. சரி சார், நான் பேர் சொல்லியே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நயன்தாரா எடுத்துக்கோங்க. ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் 43+ நினைக்கிறேன். ஆனால் அவங்கள இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் அண்ட் நிறைய காஸ்ட்லியான மேக்கப்ஸு, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க she looks so beautiful like a queen னே சொல்லலாம். கண்டிப்பா ஷூர். அப்போ அங்க சித்தா அவங்க யூஸ் பண்ணலையா, அவங்க இந்த மாதிரி இங்கிலீஷ் மெடிசன்ஸ் பாடி கேர் தானே யூஸ் பண்றாங்க. இல்லம்மா, டெஃபினட்டா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன் தெரியுங்களா? நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஹைஜீனிக் ஹை லெவல்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் சித்தா பக்கத்துல வச்சுக்கிறாங்க. ஆமா சார், இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். இன்க்ளூடிங் ஐயா கலைஞர் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு நெருங்கிய நண்பர் சித்த மருத்துவர் கூட இருந்திருக்காரு கடைசி வரைக்குமே. புரியுதுங்களா? என்னன்னா சித்த மருத்துவர்ங்கிறது ஒரு வெரி குட் அட்வைசர்மா. இப்போ இந்த மாதிரி இருக்கு, பண்ணிக்கலாம். அந்த காலத்து மந்திரிங்க எல்லாம் அந்த மாதிரி ராஜ வைத்தியம் பண்றதுக்கு ஒருத்தர் கூட இருப்பாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஃபேமிலி எடுத்துக்கலாம், அமிதாப் பச்சன் ஃபேமிலி எடுத்துக்கலாம், அம்பானி ஃபேமிலி எடுத்துக்கலாம். டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு நேச்சுரோபதி கூட இருப்பாங்க. மற்றபடி இப்போ சுருக்கம் இருக்கு, நாளைக்கே சரியாயிடும் அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். நேச்சுரலா போகணும் அப்படின்னா 20 நாள் நான் சொல்றது கேட்டு தான் ஆகணும். சரி, இப்போ யோகா விட்டுருங்க சார்.
நம்ம வருவோம். நெத்தியில இந்த ஃபோர்ஹெட் லைன்ஸ் இருக்கும். கண்ண சுத்தின சுருக்கங்கள் இருக்கும். அது போறதுக்கு ஏதாவது ஆயில்ஸ் மாரி இருக்கா? இல்ல ஏதாவது மூலிகை இருக்கா? இருக்குமா. அதுக்கு இருக்கு. ஸ்கின் கேர் ஆயில் இருக்கு அதுக்கு. ரெகுலரா நைட்ல அப்ளை பண்ணலாம். காலையில பார்த்தீங்கன்னா, வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு 15, 20 டேஸ் சரியாயிடும். இப்ப நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த முகத்துல மங்கு மாரி இருக்கும். நல்லா அழகா இருப்பாங்க. மீச மாரி இருக்கும் அந்த மக்கு கருப்பா. ஆமா சார். பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் வந்து நான் ஒரு 1 மந்த், 1 1/2 மந்த்ல கிளியர் பண்ணி குடுக்குறேன். என்ன ஆயில்ஸ் யூஸ் பண்ணணும்? ஆயில்ஸ் இல்லம்மா. நம்ம குடுக்குற ஸ்கின் கேர் ஆயில். ஓ! ஸ்கின் கேர் ஆயில் யூஸ் பண்ணலாம். 2வது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வராம இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாட்டுல பாதி உப்பு சாப்பிடுங்க. பாதி உப்பு. அதிகம் உப்பு சாப்பிடக்கூடாது. 2வது பார்த்தீங்கன்னா, ஆனியன் ரிச் இந்த சாம்பார் வெங்காயம் நெறைய சேர்த்துக்கோங்க. கார்லிக் நெறைய சேர்த்துக்கோங்க. இந்த மாரிலாம் வந்து நேச்சுரலா பண்ணீங்க அப்படின்னீங்கனாலே, அவாய்ட் பண்ணலாம் கண்டிப்பா. ம், ம், ம். மெயின்டெயின் பண்றது இல்ல ஃபேஸ. கண்டதெல்லாம் போட்டுக்கிறது. என்னென்ன கிடைக்குதோ வாங்கி போட்டுக்கிறது. அப்படி இருந்தா என்ன அது ஒரு 4 நாள் போடல அப்படின்னா தெரியும் ஃபேஸ். பல்லு இளிச்சிரும். ஆமா. இது நேச்சுரலா பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும் சில விஷயம். முகம் பொலிவா இருக்கணும்னா, என்ன மாரியான இயற்கையா என்ன மாரியான விஷயங்கள் போடலாம் சார்? ஃபேஸுக்கு சொல்றீங்களா? நார்மலா பார்த்தீங்கன்னா, கத்தாழை, தயிர், கடலை மாவு. கடலை மாவு வந்துட்டு நிழல்ல உணர வச்சு அரைக்கணும். தயிர். தயிர வந்து நைட் படுக்கும்போது சும்மா அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு காலைல ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும் ஃபேஸ். பட் என்ன ஒண்ணுன்னா இதுல, ஒரு 4 நாள் அப்ளை பண்ணிட்டு மூஞ்சி பார்ப்பாங்க. அடுத்ததுக்கு போயிடலாம். எதுவுமே வந்து மினிமம் வந்து 40 டேஸ் யூஸ் பண்ணா மட்டும் தாம்மா அதோடைய எஃபெக்ட் தெரியும். ம். இப்போ யோகா சொல்றேன் நானு. ஒரு 4 நாள் யோகா பண்ணுவான். தொப்பையே குறையலன்னு நெனச்சு அடுத்ததுக்கு போயிடுவான். நீ ஒரு 40 நாள் பண்ணு. 40 நாள் பண்ணதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் கன்டின்யூ பண்ணு. ம். இப்படி பண்ணா மட்டும் தாம்மா ஜெயிக்க முடியும் நம்ம உடல்ல. இல்லன்னா பாருங்க இன்னைக்கெல்லாம் 25 வயசு, 20 வயசுல ஹார்ட் அட்டாக் பார்த்துருப்பீங்க நெறைய. 28 வயசுல ஹார்ட் அட்டாக். இந்த போன வாரம் இதுலயே படிச்சேன் நானு. அதுகிட்ட 400 ஹார்ட் ஆப்பரேஷன் பண்ணியிருக்காரு ஒரு டாக்டர். 42 இயர்ஸ். அவர் ஆப்பரேஷன் பண்ணிட்டு வரும்போது அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருக்காரு. என்ன ரீசன்? இதெல்லாம் பார்க்கணும். நம்மள நம்ம பார்த்துக்கணும். டைம் இல்ல. பிஸியா இருக்கேன் நானு. இப்படின்னு சொல்றதே இன்னைக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு. இன்னைக்கு எவ்வளோ பேரும்மா இன்னைக்கு வீட்டுக்கு பார்த்தா 2 பேஷண்ட், 3 பேஷண்ட் சாதாரணமா இருக்காங்க. ஸோ அத கரெக்ட் பண்ணணும். நீங்க சித்தால வந்தாலும் சரி, இல்ல நீங்களா ஐடியா பண்ணி எதுக்கு போனாலும் சரி, பட் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. இப்போ கை, கால்கள்ல வெடிப்பு வரும்ல சார்? அது நெறைய விதமான வெடிப்புகள் இருக்கு. வெடிப்புகள வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கால் வெடிப்பு இருக்குல்லம்மா, தேன் இருக்கு இல்லையா? ம். தேன்ல மஞ்சள் அப்ளை பண்ணிக்கோங்க. நைட் படுக்கும்போது அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து நான் சொல்றது உங்களுக்கு 6 மாசம், 1 வருஷம்லாம் இல்ல. ஜஸ்ட் வித்தின் அ வீக் உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். ஒரே வாரத்துல? ஒரே வாரத்துல எஃபெக்ட் தெரியும். வாவ்! போட்டு பாருங்க. ட்ரை பண்ணுங்க. நல்ல வெடிப்பு இருக்கு இல்லையா? ஆமா. தேன். தேனும் முகத்துக்கு போடுற மஞ்சளா சார்? ஆமா. அந்த ம். மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. கால் ஃபுல்லா? ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு படுத்துருங்க. ஐயோ! எறும்பு வருமே! அதுதாம்மா நம்மளே நம்மள முடிவு பண்ணிக்கிறதும்மா. எறும்புல எதுக்கு மஞ்சள் தூள் போட சொல்றேன்? எறும்பு வரக்கூடாதுன்னா மஞ்சள் தூள் போட சொல்றேன். இல்லன்னா வெறும் தேன் போட சொல்லுவேன் இல்லையா? இப்ப நம்மளே முடிவு பண்ணிக்கிறது. இப்ப காலையில தயிர் சாப்பிட்டா எனக்கு கோல்ட் ஆயிடும். எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு சளி வரும். நீங்களா டிசைட் பண்ணா எப்படி சொல்றது? வெறும் தயிர் எவ்வளோ பெரிய மெடிசன் தெரியுமாம்மா? எவ்வளோ பெரிய மெடிசன் தெரியுங்களா அது? அது லேடீஸ்க்கு வரப்பிரசாதம் அது. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராதும்மா தயிர் சாப்பிட்டீங்கன்னா. நான் ரொம்ப நாள் சொல்லல. ஒரு 2 மந்த்ஸ் சாப்பிடுங்க. உங்க வயிறு எப்படி இருக்கு பாருங்க நீங்க. பட் யார் ஃபாலோ பண்றாங்க? அதனால தான் அந்த காலத்துலலாம் 10, 15 புள்ளைங்க பெத்தாங்களோ! பழையது, நீர்மோரு ஐ மீன் மோர் சாதம், தயிர் சாதம் இன்னைக்கு பழையது. வந்து பச்சை மிளகால எவ்வளோ பவர் இருக்கு தெரியுங்களா? பச்சை மிளகா பார்த்தா பயப்பட ஆரம்பிச்சிட்டான் இன்னைக்கு நம்ம ஆளுங்க. அந்த காலத்துல கஞ்சி, பச்சை மிளகாய் கடிச்சு ஆமா, சாப்பிடுவாங்க. ஆமா. சாப்பிட்டு காலைல போனாங்கன்னா சாயங்காலம் தான் வருவாங்க. வீட்ல பார்த்தா வச்சன்னு பசங்க இருப்பாங்க. என்ன ஒண்ணா அவனுக்கு ஆண்மை குறையே இருக்காது. வீரியம். வீரியம் குறையே இருக்காது. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணுவான் அவன்? இன்னைக்கு பாருங்க. கல்யாணம் பண்ணி 2 மாசத்துல வரான். சார் எனக்கு மெடிசன் வேணும். பாவமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு சிலத ஃபாலோ பண்ணணும். பண்ண மாட்டான்றான். என்ன பண்ண முடியும்? எவ்வளோ பேர் இன்னைக்கு ஒரு டைம்ல குடும்ப கட்டுப்பாடு மையம் இருந்துச்சு. ஆ சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருத்தரித்தல் மையமா அது ஏதோ சொல்றாங்க. இது என்ன சாபக்கேடா போயிட்டு இருக்கே சார். நம்மளே நம்ம பண்ணிக்கிறதுமா. சத்தியமா நான் ஒத்துக்க மாட்டேன் சாபக்கேடு அப்படிங்கிறது. நம்மளா நம்ம பண்ணிக்கிறது தான். நம்மளா ஒண்ணு நீ டியூன் பண்ணு. யோசி என்ன பண்ணணும்? எது செய்யக்கூடாது? எது செய்யணும்? அதை யோசி. அது பண்ண அப்போசிட்டா போயிட்டு இருக்கான். அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப இருக்கும்போது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படிதான் இருக்கணும். இப்படிதான் பண்ணணும். நான் வந்து மனசு கஷ்டத்தோட ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, ஒரு 20 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தது அவ்வளோ ஹாஸ்பிட்டல் 25 இயர்ஸ் பேக். கிடையாது. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஸ்டார் ஹோட்டல் மாரி இருக்கு. என்னன்னா, இவன பொறுத்தவரைக்கும் அந்த மாரி ஒரு ஹைஜீனிக்கா இருந்ததுன்னா போயிடுறான். நோய் ஏன் வருதுன்னு யோசிக்கிறது இல்ல. அந்த ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகணும்.
அந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது நம்ம என்ன மெடிசன் என்ன சொல்லி என்ன பண்ணாலும் ஒரு அவேர்னஸ் கொடுத்தாலும், இப்போ நான் கொடுக்குற அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு 2% எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். 1% எடுத்துப்பாங்க, மீதியெல்லாம் எடுக்க மாட்டான். நிறைய ஆசை, நிறைய பண்ணணும், நிறைய செய்யணும், வரணும் இல்லையா? வரவங்கள மட்டும் ஓகே பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி சேனல் பார்க்குறாங்க, பார்த்துட்டு சார் யார் இவர், இவர்கிட்ட நம்ம நம்பர் வாங்கி பேசலாம், வரட்டும் வாங்க, நான் ரெடியாக இருக்கேன், நான் பண்ணுறதுக்கு ரெடி. பட் வாங்க, நோய் இல்லாத வாழ்க்கைக்கு நான் வழி சொல்கிறேன். பயம், அதாவது யாரும் இன்ஸ்டால்மெண்ட்டில் சாகிறது இல்லைம்மா. சாவு வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வராது, ஒரு நாள் தான் வரப்போகுது, ஒரு நாள் தான் வரும். அதே நீ இன்னைக்கு ஒரு நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க. இப்போ எல்லாருமே சாவுங்கிற லைனில் தான் நிற்கிறோம். நீங்கள், நான், அவர் எல்லாமே நிற்கிறோம். எப்போன்றது தான் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில மைண்ட் செட்டை ரெடி பண்ணிவிட்டு பாரு, கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோ, கரெக்டாக செய், உன்னை நீ பார். ஏன் சார் இப்போ கைகள் கால்கள் எல்லாமே வந்து சாஃப்டா இருக்கணும் அப்படின்னா எப்படி மெயின்டைன் பண்றது? சாஃப்ட்டில் 2 விஷயம் இருக்குமா. நேச்சுரல் சாஃப்ட், இப்போ நீங்கள் நேச்சுரல் சாஃப்ட், இன்னொருத்தர் இப்படி கை தூக்குனாங்கன்னா தொங்கும், அதுவும் சாப்பிட்டு தான். தொல தொல சாப்பிட்டு. அதுவும் சாப்பிட்டு தான். உடம்பு ஃபிட்டாக இருக்கணும். இப்போ கை இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கணும், கால் எடுக்குன்னா கரெக்டாக இருக்கணும். இப்போ கால் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கேப் வரணும் காலில், இதுதான் கரெக்ட் பாடி, இந்த கேப் இருக்கணும். இவ்வளோ பெருசு வச்சுட்டு இருந்தீங்கன்னா செட் ஆகாது. அதுவும் உடம்புல வந்து ஃபேட், கொலஸ்ட்ரால், உடம்பு கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னா காலையில் டெய்லி ஒரு கப்பு தயிர் சாப்பிடுங்க. வெறும் வயிற்றுலையா சார்? வெறும் வயிற்றுல. கால் நைட் படுக்கும்போது ஒரு ஸ்பூன் தேன், காலையில தயிர், நைட்டு தேன். தேன். ஓ, சரிங்களா? இதை பார்த்தாலே தேவையில்லாத கொழுப்பு, தேவையில்லாத நீரெல்லாம் வெளியே போயிடும். ம். ஸோ அப்போ என்ன தேவையோ கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் கைக்கு. இப்போ ஜிம் போனால் இவ்வளோ பெருசு வச்சுருப்பான், ஆமா சார். தேவையில்லாமல் இங்கே வளர்த்து வச்சு என்ன யூஸ் அதில்? என்ன இது? ஜிம்முக்கு போய் ஸ்டெராய்ட்ஸ் ஃபுட் எல்லாம் போட்டு உடம்பை ஏத்திக்கிறான், ஹாஸ்பிட்டல் போய் ஃபர்டிலிட்டி மாத்திரை சாப்பிடுறான். என்ன பண்ணுறது? இதான் நீ போயிட்டுருக்கு. ஈகோ ஜாஸ்தி ஆகிடுது. இதை போய் இவங்ககிட்ட கேட்கணும், நம்ம இதை போய் அவங்ககிட்ட கேட்கணும், நம்ம இவனை டிசைட் பண்ணிக்கிறது. அது மாதிரி தான் பண்ணவே முடியாதும்மா. மிக சிறப்பு சார், நன்றி. ரொம்ப நன்றிம்மா.